ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள வக்ஃபு திருத்தச் சட்டத்தை கண்டித்து நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். ईसाई और दूसरे धर्मों के साथ मिलकर नहीं है, बल्कि वो खिलाफत कमेटी के जो एक तारीखी मूवमेंट है, खिलाफत मूवमेंट, उनके मौजूद अफसोस की बात है कि आज जिनके अपने पार्टी में एक भी मुसलमान को जगह नहीं दी जाती, जो घंटों अपनी बातों को रख सकते हैं, लेकिन ये मौका बातों को रखने का नहीं है, बल्कि मुंतजमीन के जरिए ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து தற்போது நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் மக்களவையிலும் நேற்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வக்ஃபு சட்ட திருத்த மசோதா. இந்த சட்டத்திருத்த மசோதா என்பது எதிர்க்கட்சிகளுடைய எம்பிக்களுடைய கடும் எதிர்ப்பையும் மீறி மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா என்பது சட்டத்திற்கு புறம்பாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாடு முழுவதும் போராட்டங்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பீகார் மாநிலத்தில் அங்கிருக்கின்றவர்கள் ஏராளமானவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அதே போன்று கொல்கத்தாவில் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள தலைநகர் கொல்கத்தாவில் ஏராளமானவர்கள் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பொறுத்தவரையில் வக்ஃபு வாரிய மசோதா சட்ட திருத்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோஷங்களை இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பீகார், கொல்கத்தா மட்டுமல்லாமல் அகமதாபாத், மும்பை போன்ற இடங்களிலும் போராட்டம் என்பது பரவ தொடங்கி இருக்கிறது. இந்த இடங்களில் மட்டுமல்லாமல் நாட்டினுடைய பல்வேறு இடங்களில் போராட்டம் என்பது வெடிக்க துவங்கி இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்பது சட்டத்திற்கு புறம்பாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சிறுபான்மையினரை ஒடுக்கும் விதத்தில் இந்த சட்ட திருத்தம் என்பது கொண்டு வரப்பட்டிருப்பதால் உடனடியாக அதை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கும் பல்வேறு மாநிலங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து முனைப்பை காட்டி வருகின்றன. மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் குடியரசுத் தலைவர் இதுவரை ஒப்புதல் வழங்கவில்லை. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியவுடன் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருக்கின்றன. இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேசிய திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமா இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அரசு மட்டுமல்லாமல் திமுகவும் இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் என்று தெரிவித்திருக்கிறது. அதே போன்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியும் தனது பங்கிற்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் என்று தெரிவித்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தவுடன் இந்த வழக்குகளை உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் தொடர இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நாடு முழுவதும் போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் போராட்டக்காரர்கள் அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு தொடங்கியிருக்கிற இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நாடு முழுவதும் விரிவடையும் என்று பல்வேறு தரப்பினரும் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.